சேனல். இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஒரு நல்ல மீன் குழம்பு சாப்பாடு தலவாழை இலையில அதுவும் கிராமத்து ஸ்டைல்ல சாப்பிடலாம் நம்ம கிளம்பி வந்திருக்கோம். இது வந்து ஆக்சுவலி ஹைவே. நான் ஃபர்ஸ்ட் இந்த ஸ்பாட்ல வந்து வீடியோ எடுத்துட்டு இருக்கேன். என்னடா ஒரு டிஃப்ரெண்ட் ஸ்பாட்டுக்கு வந்திருக்கோமே, என்ன ஒரு ஸ்பெஷல் இருக்கும் அப்படின்னு நீங்க யோசிக்கிறீங்களா? கண்டிப்பா அங்க முழுக்க வந்து கிராமத்து ஸ்டைல்ல மீன் குழம்பு பண்றாங்க. அதுவும் விறகடுப்புல தான் ஃபுல் அண்ட் ஃபுல் சமையல் செய்யறாங்கன்னு சொல்றாங்க. இந்த கடையை வந்து அக்கா தங்கச்சிங்க 4 பேர் சேர்ந்து நடத்திட்டு இருக்காங்க. ஒரு வேலையும் தனித்தனியா பிரிச்சுக்கிறாங்க. ஒரு மீன் குழம்பு சாப்பாடு இந்த அளவுக்கு டேஸ்டா இருக்கும்னா இந்த இடத்தோட ஸ்பெஷலே மீன் குழம்பும் மீன் வறுவல் தான். ஏகப்பட்ட சைட் டிஷஸ் எல்லாம் இந்த இடத்துல கிடைக்காதுங்க. மீன் வறுவலும் ஒரு முட்டை ஆம்லேட் இந்த மாதிரி தான் கொடுத்துட்டு இருக்காங்க. ஆனா 3 வேலையுமே இந்த கடை ரன் ஆயிட்டு இருக்கு. நம்ம வந்து லஞ்ச் டைம்ல தான் வந்திருக்கோம். நான் கடையோட பேர் சொல்லிடுறேன். கடையோட பேர் ஆர்யா டிஃபன் சென்டர். கரெக்டா எங்க லொகேட் ஆயிருக்குன்னு பாத்தீங்கன்னா மாதவரம் ரவுண்டானால இருந்து டுவர்ட்ஸ் எண்ணூர் போற ரூட்ல உங்களுக்கு மாத்தூர் டோல் பிளாசா இருக்கும். எனக்கு பின்னாடி பார்த்தாலே தெரியும், வண்டிங்க வரதுனால தெரியுதான்னு தெரியல. மாத்தூர் டோல் பிளாசால இருந்து 100 மீட்டர்ஸ்லயே இந்த கடை இருக்கும். உங்களுக்கு இன்னொரு லேண்ட்மார்க் பாத்தீங்கன்னா ஆர்கேடி பார்க்கிங், லாரி பார்க்கிங் ஒண்ணு இருக்கும். அதுக்கு ஆப்போசிட்லயே இருக்குங்க இந்த கடை. நம்ம கண்டிப்பா சாப்பிட்டு பார்க்கலாம். நம்ம அந்த அக்கா கிட்டயும் நான் பேசுறேன். எப்படி 4 அக்கா தங்கச்சிங்க ஒத்துமையா சேர்ந்து இந்த கடையை ரன் பண்றாங்க நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். அக்கா வணக்கம்க்கா. உங்க பேரு? அன்புக்கரசிமா. ஓகே. இந்த சாப்பாடு கடையோட பேர் தெரியுமா? ஆர்யா டிஃபன் சென்டர். ஆர்யான்றது யாரு? என் பையன். உங்க பையன் பேரு? நீங்க எல்லாம் குடும்பமா சேர்ந்து நடத்துறீங்களா? ஆமா, எல்லாமே நாங்க அக்கா தங்கச்சிக்கு தான். சொந்தமா நாங்களே எல்லாமே வீட்டு சாப்பாடு மாதிரிதான். வீட்டு சாப்பாடு தான். ஆனா எங்க ஹோட்டல் கடைக்கு ஃபுல்லாவே மீன், இந்த மீன் குழம்பு எல்லாமே ஃபேமஸ் தான் எங்க கடைக்கு. கூட்டு பொரியலுமே நிறைய பேர் எங்க கிட்ட வருவாங்க. ஆமா. இந்த கடை கரெக்டா லொகேஷன் எங்க தான் வரும்? மஞ்சபாக்கம் ஹைவே கிட்ட இருக்கும். ஆமா அக்கா, சாப்பாடு வந்து அடுப்புல வைக்கிறீங்க. மத்ததெல்லாம் சாப்பாடு மீன் குழம்புன்னு அடுப்புல பார்த்தேன். மீதி எல்லாம் பாத்தீங்கன்னா கேஸ் ஸ்டவ்ல பண்றீங்க. ஏன் அடுப்புல சமைக்கிறீங்க? நாங்க திருக்கோயில் ஊரு, அதனால அடுப்புலயே நாங்க செய்யணும்னா அது ஒரு டேஸ்ட் வரும்ல. அதனால அடுப்புல செய்தா இன்னும் கொஞ்சம் மீன் குழம்பு ரொம்ப டேஸ்டா இருக்கும். அதனால செய்யறோம். சாப்பாடுக்கு மீன் குழம்பு, சாம்பார், 2 பொரியல். இன்னைக்கு கீரை பொரியல், வெண்டைக்காய் பொரியல், 2 பொரியல் வச்சு 80 ரூபாய் சாப்பாடு. ஒரு அப்பளம் 80 ரூபாய்க்கு. அதிகமாகவும் சாப்பிடலாம், கம்மியாகலாம் தரமாட்டோம். எவ்வளோ வேணாலும் சாப்பிடலாம். ஒருத்தர் 3 வாட்டி வாங்கி சாப்பிடுவாங்க, ஒருத்தர் 2 வாட்டி, ஒருத்தர் 1 வாட்டியே வாங்கி சாப்பிட்டு போயிடுவாங்க. சாப்பிட்ட பொறுத்து தான் காசு. ஆனால் 80 ரூபாய் தான் ஒரு சாப்பாடு. டேஸ்ட் நல்லா இருக்கு மேடம். நல்லா அருமையாக இருக்கும். எந்த ஒரு கலப்படமும் கிடையாது. எல்லாம் காரம், புளிப்பு, இனிப்பு எல்லாமே செட்டிநாடு மிஸ் மாதிரி நல்லா அருமையாக இருக்குது சாப்பாடு. ஆனால் எல்லாருக்கும் நம்ம லைனில் ஜூஸ் யாரும் பார்க்குறேன். எல்லாம் நல்ல வீட்டில் எங்கே இருக்கு கேட்பாங்கன்னு அந்த ஹோட்டலில் தான் காய்ப்பேன். ஆனால் வந்து சாப்பிடுவாங்க. சாப்பிட்ட முறை ரொம்ப நன்றி சொல்லுவாங்க என்கிட்ட. இவர் தான் ஆர்யா. இந்த ஹோட்டலுக்கு அவர் தான் ஓனரு. ஆனா நிறைய உழைப்பு. இந்த சின்ன வயசுல இருந்து இவர் இப்படி உழைக்கிறது ரொம்ப பெருமையா இருக்குது. நல்லா எல்லா காலையில 6 மணில இருந்து நைட்டு 12 மணி வரையும் இவர் கடையிலேயே தான் இருப்பாரு. இந்த சின்ன வயசுல இவன் இவ்வளவு டேலண்டா எந்த தொழில் செஞ்சாலும் இத சந்தோஷமா ஏத்துக்கிட்டு செய்யறது யாருங்கிட்ட எங்க ஆர்யா தான். ஆர்யா மாதிரி ஒரு நல்ல பையன் கிடைக்காது, யாருக்குமே கிடைக்காது. ரொம்ப நல்ல பையன் ஆர்யா. ஹோட்டலுக்காக நல்லா உழைக்கிறான். ஃபைனலா எல்லாம் போட்டாச்சு. நான் வந்து எதிர்க்க ஆப்போசிட்ல ஆள் உட்காந்துட்டு இருந்ததுனால நாங்க தனியா எடுத்துக்கிட்டோம் பரிமாறினத. கீரை கூட்டு, வெண்டைக்காய் பொரியல் மாதிரி பண்ணிருக்காங்க. மீன் குழம்பு ஊத்திருக்கேன், மீன் வறுவல். இது வந்து காத்துல அப்பளும் பிறந்துடக்கூடாதுன்னு மீனை மேல வச்சிருக்கேன். குழம்பு மட்டும் தனியா சாப்பிட்டு பார்ப்போம், அப்பதான் டேஸ்ட் தெரியும். அது மீனோட சாப்பிடும்போது அது வேற மாதிரி இருக்கும் ஃபிளேவர். அருமையா இருக்கு மீன் குழம்பு. நல்ல ஒரு காரம் சாரமா இருக்கு. அவங்க பாறை மீனை வந்து 2ஆ கட் பண்ணி போட்டிருக்காங்க, ஃப்ரெஷ்ஷா வச்சிருக்காங்க. நான் மீனோட ஃபிளேவர் கொஞ்சம் இறங்கி இருக்கலாம். அது சுட வச்சதுனால அந்த சூட்டோட சாப்பிடும்போது அந்த விறகோட ஃபிளேவர் இறங்கி நல்லா இருக்கு. மீனோடு சாப்பிடும்போது டேஸ்ட் நல்லா இருக்கு. மீன் வந்து நல்லா ஃப்ரெஷ்ஷா வாங்கியிருக்காங்க. இங்க சமைக்கும் போதே வந்துட்டாங்க. ரொம்ப நல்லா கிளீன் பண்ணாங்க. ஒரு 4-5 வாட்டி அலசி மீன் குடல்லாம் எடுத்துட்டு 4-5 வாட்டி நல்லா கிளீன் பண்ணி அலசினாங்க. ஒரு காரசாரமான மீன் குழம்பு. புளிப்பெல்லாம் வந்து கரெக்டா போட்டிருக்காங்க. சில இடத்துல மீன் குழம்பு புளிப்பா இருக்கும். இந்த இடத்துல எனக்கு ஃபர்ஸ்ட் வாயில போட்ட உடனே அந்த தாளிப்போட ஃபிளேவரும் காரத்தோட ஃபிளேவரும் தான் தெரியுது. மீனோட சாப்பிடும்போது டேஸ்ட் அல்டிமேட்டா இருக்கு. கூட்டு வச்சு சாப்பிடலாம்.
பச்சை மிளகாலாம் போட்டு நல்லா கடைஞ்சிருக்காங்க கீரையை. சிரிக்கிறேன்னு நினைக்கிறேன். டேஸ்ட் அந்த தண்டெல்லாம் சேர்த்து போட்டிருந்தாலும் டேஸ்ட் வேற லெவலா இருக்கு. நிறைய பேருக்கு அந்த கீரை தண்டு பிடிக்காது. எனக்கு ரொம்ப பிடிக்கும். அந்த கீரை தண்டோட ஃபிளேவரே தனி ருசிங்க. நான் வேணும்ன்றதை ஊத்திக்கிறேன். கத்திரிக்காய், முருங்கைக்காய், அவரைக்காய்லாம் போட்டிருக்காங்க சாம்பார்ல. நான் சொன்னேன்ல அதே மாதிரிதான். கலரை பார்த்தோன்னே நான் கண்டுபிடிச்சிட்டேன். ஆக்சுவலி வந்து ஆமத்துல வந்து அந்த அளவுக்கு அந்த சாம்பார் பொடியெல்லாம் யூஸ் பண்ண மாட்டாங்க. வெறும் மிளகாத்தூள், தனியாத்தூள், மஞ்சத்தூள் இந்த மாதிரி தான் போட்டு கூட்டியிருப்பாங்க குழம்பு, சாம்பார். ஒரு மாதிரி மஞ்சத்தூள் வந்து தூக்கலா போட்டதுனால நல்லா இருக்குங்க. கம்ப்ளீட் அருமையா இருக்கு. நிறைய வெங்காயம் போட்டிருக்காங்க. வெங்காயம் போட்டதுனால அந்த முட்டையில வந்து வெங்காயம் தூக்கலா போடும்போது அந்த முட்டையோட டேஸ்ட் வந்து தனியா தெரியும். மலையில பாத்தீங்கன்னா சுட சுட ரசம் அப்படியே மீனோட சாப்பிடலாம். கிளைமேட் செம்மையா இருக்கு. மீன் வந்து நல்லா கிறிஸ்பியா பொரிச்சிருக்காங்க. என்ன நிறைய தாராளமா ஊத்துனதுனால மீன் டேஸ்ட் செம்மையா இருக்கு. சாப்பிட்டு எல்லாம் முடிச்சாச்சு. மழை இருக்கிறது காரணத்தினால நான் இங்கேயே க்ளோசிங் கொடுத்துடலாம், முடிக்கலாம் அப்படின்னு இங்கே நின்றுட்டு இருக்கேன். ஏன்னா வந்து கேமராலாம் மழையில நனைஞ்சிருங்க. எனக்கு வந்து ரொம்ப ஃபுல்ஃபில்லா இருந்தது இந்த சாப்பாடு. எப்பவுமே ஒரே மாதிரி ட்ரை பண்ணிட்டு இருந்தோம். மெட்ராஸ் மீன் குழம்பு, மெட்ராஸ் ஸ்டைல் ஃபுட் எல்லாம் நம்ம சாப்பிடுறோம். ஒரு சேஞ்சா இருந்த மாதிரி இருந்தது இந்த சாப்பாடு. ஒரு நல்ல ஒரு சாப்பாடுங்க. எனக்கு வந்து ரொம்ப திருப்தியான சாப்பாடு. கண்டிப்பா இந்த பக்கம் வந்தீங்கன்னா எந்த இடத்துல ஹைவேல வந்து எங்கடா சாப்பாடு டேஸ்ட் நல்லா இருக்கும் அப்படின்னு தேடிட்டு இருந்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து நீங்க தாராளமா ட்ரை பண்ணலாம். எல்லாமே பாத்தீங்கன்னா ஃப்ரெஷ்ஷா தான் செய்யறாங்க. அதிக அளவுல எல்லாம் பண்ணி வந்து மறுநாள் வைக்கிறது இந்த மாதிரிலாம் இல்ல. மீன் குழம்புமே அந்த அப்பவே ஃப்ரெஷ்ஷா பண்ணி தான் கொடுத்தாங்க. ஸோ வந்து இதே மாதிரி வேற ஒரு இன்ட்ரெஸ்டிங் வீடியோல நம்ம சந்திக்கலாம். இத்துடன் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் கிருத்திகா. பாய்.